ஓம் சாந்தி. இன்னைக்கு வந்து மனன் கிராந்தியினுடைய கடைசி நாள். இதுல 25/12/2004 அந்த வருஷத்தினுடைய முரளி வந்து 7 பாயிண்ட் எடுத்துட்டு வரோம். அதை மனனம் பண்ணலாம். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாபா வந்து அந்த வருஷத்துல 31 ராத்திரி வருவார்ல, நியூ இயர் கொண்டாடுறதுக்காக, அந்த முரளிய 25 முடிச்சிட்டாரு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏன்னா 31 பாபா வரல. பாபா வந்தாரா வரலையான்னு ஞாபகம் இல்லை. ஆனா 31 முரளி இல்லை. முரளியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, புது வருடத்தில் தீவிர புருஷார்த்தத்தின் அட்டென்ஷன் வைத்து முன்னேறி கொண்டே செல்லுங்கள். செக்கிங் பண்ணி தன்னை தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கான சோதனை தாள் திடீர்னு தான் வரும், அச்சானக்கு வரும். அதனால ஒவ்வொரு ரெடியாக இருந்து ஒவ்வொரு பரீட்சையிலையும் பாஸ் மார்க் வாங்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல, 4 சப்ஜெக்ட்லயும் பாஸ் மார்க் வாங்கணும். இதுதான் தலைப்பு, பெரிய தலைப்பு. சதா கூடவே இருக்கணும், கூடவே ராஜ்யத்துல வரணும். அதுக்கப்புறம் பாபா முரளியில சொன்னாரு, புது வருஷத்துல நம்ம என்ன ஒரு லட்சியம் வச்சுட்டு நம்ம புருஷார்த்தம் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம டாலாவா இருந்தோம் அப்படின்னா, அப்ப அதை எப்படி சரி பண்றது, இதை டைட் பண்றது எப்படி, அந்த விஷயத்தை எப்படி நம்மகிட்ட இருந்து நீக்கிறது, அதாவது மாற்றம் கொண்டு வர்றது எப்படி, அந்த விஷயத்தை பத்தி பாபா இன்னைக்கு இந்த முரளியில போக்கஸ் பண்ணியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நவீன்தா, நவீனத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. ஆனா ஹிந்தியில நவீன்தா. நவீன் நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க, நவீன் தா சேர்த்துக்கோங்க, நவீன்தா. பாபா வந்து இதுக்காக முரளியில சொன்னாரு, புது வருஷத்துல நீங்க புதுமைத்தன்மை, நவீனத்தன்மைனா புதுமைத்தன்மை இல்ல, இந்த நவீனத்தன்மையினுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். முபாரக் ஹோ, முபாரக் ஹோ, முபாரக் ஹோ. பாபா 3 தடவை முபாரக் சொன்னாரு. முபாரக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கிளாஸ்ல கேட்டிருந்தா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாபா வந்து தீவிரமான முயற்சி செய்யக்கூடிய குழந்தைங்களை பார்த்து புது வருஷத்துல புதுமையான முயற்சி கொண்டு வரதுக்காக, புதுசா முயற்சி பண்றதுக்காக வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. அதாவது இங்க புதுசு அப்படிங்கிறது நவீனத்தன்மை, சரியா? நவீனத்தன்மை கொண்டு வராங்க, அதனால புருஷார்த்தத்துல, அதுக்காக வாழ்த்துக்கள். மேலும் பாபா சொல்றாங்க, இந்த புது வருஷத்துல ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள மாற்றம் கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒரு புதுமைத்தன்மையை, நவீனத்தன்மையை வந்து நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வழியையும் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுன்னு பிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அதற்கான வாழ்த்துக்கள். புது வருஷத்துல அதிகமாவே பாபா பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. இல்லைன்னா கூட உலகத்துல நியூ இயர் ரிசல்யூஷன் என்ன சொல்லுவாங்க, இதுல பாத்தீங்கன்னா நியூ இயர் ரிசல்யூஷன் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா வேற வேற அர்த்தம் என்ன அப்படின்னா, நியூ இயர் கோல் அப்படின்னு சொல்லலாம், நியூ இயர் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நியூ இயர் கமிட்மெண்ட்ஸ், நியூ இயர் ப்ராமிசஸ், நியூ இயர் விஷன், நியூ இயர் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம், நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம், மை விஷன் ஆஃப் த நியூ இயர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராஜ்யோகாவுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா நியூ இயர் சங்கல்ப் அப்படின்னு சொல்லலாம். புது வருஷத்துக்கான சங்கல்பம், இதான் கரெக்டா மேட்ச் ஆகும். அதுக்காக உறுதிமொழி கூட எடுக்க வைப்பாரு பாபா. நான் இப்படி செஞ்சே காட்டுவேன், செஞ்சே தீர்வேன், வாப்சமான் ஆகியே தீர்வேன், ஹரிஸ்தா ஆகியே தீர்வேன், கர்மாதித் ஆகியே தீர்வேன். அப்படி இல்ல, பெருசு பெருசு இல்ல, சின்ன சின்னதா பாபா சொல்ல, வீணான எண்ணங்களை நான் நிறுத்துவேன். அதுதான் இருக்கிறதுல சின்னது, ஆனா அதுதான் நம்ம கண்ட்ரோல்ல வரமாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. அது பாபா அதை அடிக்கடி சொல்றாரு, வீணான எண்ணங்களை ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அதனால நவீன்தா, நவீனத்தன்மை, புதுமைத்தன்மை, அதற்கான அர்த்தம் என்ன, சப்தார்த்தம். இதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா புதுமை, புதிய தன்மை, புதியதாக இருப்பது, புதுநிலை, புதுமை, இதுதான் கரெக்ட். வேற என்ன நீங்க சொல்லுங்க. நயா டங், நயா தரிகா ஹிந்தில, நிராலா, ஹட்கர், அதாவது விசித்திரமா, விசேஷமா அப்படின்னு சொல்லிக்கலாம். நியூனஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். நவாச்சார் அப்படின்னு ஹிந்தியில இன்னொரு வார்த்தை. கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதனுடைய குணார்த்தம் என்னன்னா, அதாவது புதுமையான விஷயத்த நம்ம புதுசா ஏதாவது கத்துக்கிறோம், புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னா நமக்கு ஊக்கம், உற்சாகம் அதிகமாகுது, குஷி அதிகமாகுது, புத்துணர்ச்சியோட இருப்போம். அப்புறம் அதுல இருந்து நம்ம புதுசான விஷயங்கள் நமக்குள்ள வருது சிந்தனையில.
இப்ப ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வண்டியில உட்காந்துருக்கீங்க, 2 வீலர் கத்துக்கிறீங்க. சரி, 2 வீலர் கத்துக்கிட்டாங்க, 4 வீலர் கத்துக்கிறீங்க. சரி, 4 வீலர் கத்துக்கிட்டீங்க, பைலட் விமானம் ஓட்டுறதுக்கு உட்காந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? நமக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல, அதாவது ஆர்வம் பயங்கரமா இருக்கும், தலையை பிச்சுட்டு போற மாதிரி ஆர்வம் இருக்கும். அதாவது இது வரைக்கும் பார்த்தது பாவார்த்தம். குடார்த்தம் இனிதான் வரப்போகுது. குடார்த்தம் என்ன? அதாவது புதிய விஷயத்தை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான கலையை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில போர் அடிக்காம, ஒரே போரிங்கா இருக்கு, ஒரே மாதிரியே போயிட்டு இருக்குன்னு அந்த சலிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி புதிய காரியங்களை நம்ம புகுத்தும் போது நம்ம வாழ்க்கையில அதாவது நம்ம புது வாழ்க்கையை நம்ம புதுசா எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்புறம் குடார்த்தத்துல வேற என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அதாவது ஆழமான ரகசியம். ஏன்னா கூட பாத்தீங்கன்னா அங்க ஒரு டெய்லி முரளி நம்ம கேட்கிறோம் இல்லையா, ஒரு பிரதர் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம்பிளே சொல்லுவார். இன்னைக்கு எடுத்தாருன்னா அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, நாளைக்கு அவர் முரளி எடுத்தா கூட அதே எக்ஸாம்பிள் சொல்லுவார். அதாவது ஒரு தடவை சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி சொல்றாங்க இல்ல எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா அது மறுபடியும் சொல்லும் பொழுது நமக்கு அப்படி வெறுப்பு வருது, இல்லைன்னா சலிப்பு வருது. அப்ப புதுசா ஏதாவது ஸ்டோரி சொல்லலாம் இல்லையா? ஒரே மாதிரி சொல்றதை விட அவர் என்ன சொல்றாரு, புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்காக சொல்றேன். புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 பேர் தான் வராங்க, பழசு 10 பேர் இருக்கும், 10 பேருக்கு சலிப்பு ஏற்பட்டுருக்கு. அதனால எல்லாத்தையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்றது கூட நமக்கு ஞாபகம் இருக்கணும். நான் இந்த எக்ஸாம்பிளே இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது சொல்லக்கூடாது, நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால நமக்கு அந்த அவரு கிளாஸ் இன்னைக்கு எடுக்கிறாருன்னா அங்க போறதுக்கே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது சொன்னதையே சொல்லுவார் யார். அதனால புதுமை தன்மை ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. ஏதாவது புதுசா நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல நம்ம கிளாஸ்க்கு எதுக்கும் போறோம். அதனால புதுமை தன்மை ரொம்ப நல்லது. இதான் ஆழமான ரகசியம், குடார்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா யோகா கமாண்ட்ரிங்கிறது பிக்ஸ்டா இருக்கு, சில இடத்துல வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஆடியோவில் இருக்குது. அதையே நம்ம போட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போது அதுவும் ஒரு போர்னஸ் கொடுக்குது. அதுவே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம சின்னவங்கன்னு நினைச்சிருப்போம், புதுசுன்னு நினைச்சிருப்போம். ஆனா அவங்க கூட புதுசா அவங்களுடைய டெக்னிக்கை கேட்டோம் அப்படின்னா நமக்கு அது புதுசா தெரியும், நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான டெக்னிக் இருக்கு. நம்ம அதை ஷேர் பண்ணிக்கும் போது புதுசா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அப்ப யோகாவில இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், நம்ம விகர்மங்கள் சீக்கிரமா நாசம் ஆகும். அது சீக்கிரமா கர்மாதித் ஆயிடலாம், சீக்கிரமா பரந்தாமத்துக்கு போயிடலாம், சீக்கிரமா சொர்க்கத்துக்கு வந்துடலாம். அப்ப பாருங்க, ஒரு இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த உலகத்தையே அழிச்சிட்டு புது உலகம் உருவாக்குற வரைக்கும் போயிடுச்சு. அதனால இப்ப ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, புதுசா ஒரு யோகா கமாண்ட்ரி, புதுசா இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு கமாண்ட்ரி நீங்க செய்ய வைக்கணும். யார் பண்றா? ஃபர்ஸ்ட் அரவிந்த் பாய் சொல்றாரு, பாபாவுக்கு முபாரக் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் பாபா வாழ்த்துக்கள் சொல்றாருல நிறைய தடவை. இந்த முரளியில் கூட நிறைய தடவை வாழ்த்துக்கள் முபாரக் சொன்னாரு. பாபா நமக்கு முபாரக் சொல்ற மாதிரி யோகா பண்ணணும். இது கூட பிரதர் சொன்னது பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு புதுமையான யோகா, நல்லா இருக்கு. அப்ப சச்சின் பாய் சொல்றாரு, தன்யவாத் யோகா. தன்யவாத்னா தேங்க்ஸ் சொல்றது, நன்றி சொல்லக்கூடியப்பா. நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. ஆனா இது கூட பழைய மெத்தட் தான். சரி, ஒரு உலகத்துல நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்க செய்யறதே இல்லை. சரி, இதையும் புதுசுன்னு வச்சுக்கோ. நன்றி சொல்லக்கூடிய யோகா, பாபாவுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொன்றையும் நினைச்சு, பாபா இந்த பேண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த ஷர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த ராக்கி கொடுத்ததுக்கு நன்றி, இந்த பேட்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி, முடி வெள்ளையாகி போனதுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் சமர்ப்பண யோகா அப்படின்ட்டு சச்சின் பாய் சொல்றாரு. அதாவது ஒரு பாட்டு கூட உண்டு, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. ஹிந்தியில வரும் அந்த சபு சோ புதோ பியாரே பிரபு கோ சபு சரல் ஹோ ஜாயேஹா. அதாவது எல்லாத்தையும் நீங்க பரமாத்மா கிட்ட கொடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆயிரும் அப்படின்ட்டு. அந்த பாட்டை பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம அந்த யோகா பண்ணதே இல்லை அதிகமா. நான் எல்லாத்தையுமே பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்றேன். இது ஸ்பெஷலா நம்ம பண்ணும்போது இது ஒரு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும், புதுமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது. அடுத்தது சுசில் பாய் சொல்லுங்க, என்னது டெத் யோகா? இறந்த பிணம் மாதிரி படுத்துட்டு இருக்கிற யோகாவா? அந்த யோகா பழைய காலத்துல நிறைய பண்ணியிருக்காங்க, பாபா பிரம்மா பாபா அம்மா காலத்துல.
அதாவது நான் டெட் பாடியா படுத்துட்டு இருக்கேன், என்ன மூடிட்டாங்க, தலையெல்லாம் மூடி பாலையெல்லாம் போட்டிருக்காங்க, வெயிட் துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க, நான் என்னையே பாக்குற மாதிரி. அதாவது உண்மையிலே படுக்க வச்சிருந்தாங்க, சுத்தி உட்காந்து எல்லாம் யோகா பண்றாங்க. அது ஒருத்தவங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த ஒரு 50 பேராவது குரூப்பா டெட் பாடியா படுத்திருப்பாங்க. எப்படி வந்து போர்க்காலத்துல இறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பேர் இறக்க மாட்டாங்க, மகாபாரத போர்ல எல்லாம் காட்டுறாங்களா, நிறைய பேர் இறத்துருவாங்க, 500 பேர் 1000 பேர் மொத்தமா அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு மாலையை போட்டு அவங்களுக்கு உள்ள காரியெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் புதைச்சிருவாங்க, இல்லை எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி வரிசையா 100 பேர் 50 பேர் படுக்க வச்சு பண்ணுவாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஹால் இருந்திருக்கு அப்பவே. அரவிந்த் மறுபடியும் சொல்லுங்க. சாஷ்டாங்க யோகம், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற மாதிரி சாஷ்டாங்கமா, இது கூட சமர்ப்பண யோகா அப்படின்னு சொல்லலாம்ல. இதுவும் நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. தேங்க்யூ. வேற எல்லாம் புதுசா நீங்க புது தன்மையோட யோகா பண்றீங்களோ அதை சொல்லுங்க. நீங்க அப்படி கிடையாது, நீங்க வந்து இவங்க சரண்டர் பிரதர்ஸ் தான் சொல்லணும், நீங்க பேன் பாத்துட்டு இருக்கீங்க, மாதாஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த சுஷீல் பாய், அரவிந்த் பாய், சச்சின் பாய் தான் சொல்லிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. நான் கூட பாயிண்ட் சொல்லுவேன், நான் இங்க இருக்கிறேன் அதனால நான் சொல்ல முடியல, நீங்க சொல்லுங்க. அதாவது புதுசா ஒரு மெத்தட் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்துருந்தது, நம்ம பாபா குழந்தைங்க பண்ணதுதான். அதாவது பாண்ட போன்ல பாபா ரூம் போறோம், அங்க அந்த சில்வர் அந்த டிசைன் உள்ள அந்த டிரான்ஸ்லைட்டுக்குள்ள பாபாவோட லைட் இருக்கு, பாபாவோட படம் இருக்கு, பிக்சர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதுல காட்டியிருந்தாங்க, ஏஐ மூலமா தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருக்கிற பாபா அப்படியே எந்திரிச்சு வந்து அப்படியே கட்டி அணைச்சிக்கிற மாதிரி. இது கூட ஒரு புதுமையான யோகால கேட்கும் போது இவ்வளவு நல்லா இருக்கு. ஹலோ ஹாய் அப்படிங்கிற யோகா பண்ணலாம். வேற நீங்க பண்றீங்களா? சரி. சும்மா பாபா நான் ஆத்மா பரந்தாமத்துல இருக்குன்னு சொல்றத விட நடுவில் சூட்சுமந்தனத்துக்கு போயிட்டு, பரந்தாமம் போறதுக்கு முன்னாடி அமிர்த வேலையில சூட்சுமந்தனத்துக்கு போயிட்டு அங்க போய் பாய் பாபா ஹாய் ஹலோ பாபா எப்படி இருக்கீங்க, இதோ நான் பரந்தாமம் வரைக்கும் போயிட்டு வரேன், சிவாபா பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்கறேன், என்ன பாப்பா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம், இல்லைனா வாங்க 2 பேரும் சேர்ந்து போறோம், அங்கிருந்து சிவாபாவை கூப்பிட்டு வரோம், வந்து பிரம்மா பாபா உடம்புல மறுபடியும் இருக்காரு, இப்ப பாப் தாதாவா நம்ம மீட் பண்றோம், அவருக்கும் ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஓம் சாந்தி இந்த மாதிரி ஏதாவது சொல்ற மாதிரி. இதுவும் நல்லா தான் இருக்கு. முஸ்கான் யோகா அப்படிங்கிறாரு ஒரு பிரதர். அதாவது முஸ்கான் யோகா இதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப நிறைய பேர் அந்த முஸ்கான் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்கான சிரிக்கிற யோகா, புன்னகைக்கக்கூடிய யோகா, புன்னகை புரியும் யோகா. சொல்லுங்க மாதாஜி. இப்பதான் ஒரு மாதாஜி வந்து வாய் திறக்கிறாங்க. என்ன மாதாஜி சொல்லுங்க. அதாவது பாபாவுக்கு ராக்கி எனக்கு கட்டுறாரு. இப்ப சூட்சுமந்தனத்துக்கு போறோம், எப்படி வந்து அங்க வந்து நமக்கு ஹாப்பி வில்லேஜ்ல ராக்கி கட்டுறாங்க, லைனா நிற்கிறாங்கல்ல, அதே போல சூட்சுமந்தனத்துல லைனா பெரிய லைன் இருக்குது. அந்த லைன்ல எல்லாம் ஜாயிண்ட் ஆங்க, ஒவ்வொருத்தரா போறாங்க, ராக்கி கட்டிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க பாபாட்டு. அந்த லைன்ல அந்த சைடா இந்த சைடா ரைட் சைட்ல போய் லெஃப்ட் சைட்ல வராங்க. அதே மாதிரி நான் நின்றுட்டு இருக்கிறேன், நானும் போறேன், பாபா ஆவு வச்சு அப்படிங்கிறாரு, திலகம் வைக்கிறாரு, அப்புறம் ராக்கி கட்டுறாரு, ராக்கி கட்டி முடிச்சோன்னா தோழி கொடுக்குறாரு, அப்புறம் கிஃப்ட் கொடுக்குறாரு பாபா. அதை வாங்கிட்டு நான் கீழே வந்தேன். ஓம் சாந்தி. அடுத்து 2வது வார்த்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புருஷார்த்தம் இல்ல புருஷார்த்தம் புருஷார்த்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து 17 தடவை பாபா யூஸ் பண்ணிருக்காரு. புருஷார்த்தம் அப்படின்னா முயற்சி, உழைப்பு, சாதனை, முன்னேற்றம், இலக்கு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு, செயல்பாடு, வெற்றி, இந்த மாதிரி 10 வார்த்தைகள் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்து சப்தார்த்தம். இதனுடைய பத்தி பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய புருஷார்த்தத்தை உயர்வாக மாத்தணும் அப்படிங்கிறதுக்கான சங்கல்பம் வைத்து இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, வேற எந்த சப்தார்த்தம் வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். பிரயாஸ் அப்படின்னு ஹிந்தியில இருக்கு, ஸ்ரம் பண்றது அப்படின்னு இருக்கு, பரிஸ்ரம் பண்றது, மெஹனத் பண்றது, இது ஹிந்தி வார்த்தை. இதெல்லாம் கோஷிஷ் கர்னா அது ஹிந்தியில இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி அர்த்தம் சொல்லுங்க. அதாவது இது வந்து ஞானபூர்வமா இருக்கணும் அந்த அர்த்தம். புருஷார்த்திகளை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இல்ல நல்ல புருஷார்த்திகளை பார்க்கணும். எல்லா புருஷார்த்திகளையும் பார்த்தா ரொம்ப நல்ல புருஷார்த்திகள் தான் கரெக்ட். அதாவது லட்சியத்துல வந்து ஒரு நிலை தன்மையோடு இருக்கிறது. என்னதான் ஆனாலும் நான் நினைச்சதை முடிச்சே தீர்வேன், அது நல்லதா இருக்கணும். கெட்டதுலயும் நிறைய பேர்
நம்ம எல்லாருமே பண்றோம். நல்லதுல அவ்வளவு பிடிவாதமா இருக்கணும். எனக்கு ராத்திரி சப்பாத்தி வேணும்னா வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. சரி, இத்தனை பேர் இருக்காங்களே, இவ்வளவு பேர் பண்ண முடியாது, சரி இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாதம் சாப்பிடலாம், இல்ல பொங்கல் சாப்பிடலாம், பொங்கலும் இருக்கும், அது சாப்பிட மாட்டாங்க, சப்பாத்தி தான் வேணும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி பிடிவாதம் புருஷார்த்தத்துல இருக்கணும். நான் கோபப்படவே மாட்டேன், அனைவரிடமும் அன்பாக மட்டுமே பழகுவேன், வேற யாராவது என்ன கோபமா திட்டினாலோ அடித்தாலோ நான் வாங்கி கொண்டு துடைத்து விட்டு மகிழ்ச்சியாக செல்வேன் அப்படின்ட்டு அப்படி இருக்கணும். எப்படி ஸ்கூல்ல எல்லாம் அடி வாங்கியிருக்கோம்ல, பசங்க என்ன பண்ணுவாங்க, சிஸ்டர்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க, அடி வாங்கிட்டு ஐயோ ஐயோன்ட்டு கையெல்லாம் வீங்கி போச்சுருவாங்க. பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடி வாங்கிட்டு அப்படி துரத்து தள்ளிட்டே போவாங்க. ஏன்னா மற்றவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, அடி வலிக்கான காட்டிக்க மாட்டாங்க, அப்படி தொடச்சு அப்படி தேய்ச்சி துடைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி யாராவது பேசினா கூட நம்ம தொடச்சு வைப்போம், அதாவது ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி. இது பாத்தீங்கன்னா பாவார்த்தம். அடுத்தது குணார்த்தம் என்ன, அதாவது ஆழமான ரகசியம் என்ன, அதாவது ஹிந்தியில இதுக்கு பேரு குடார்த்தம், ஆனா குணார்த்தம் அப்படின்னு தான் தமிழ்ல. அதாவது பாப்தாதா சமமாக நம்ம புருஷார்த்தம் பண்ணணும். இப்படி பாபா வந்து பிராக்டிஸ் பண்ணார்ல, நான் ஆத்மாங்கிறது எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண, எவ்வளவு எழுதினாரு, எவ்வளவு சோத்துல எல்லாம் எழுதினாரு, பேப்பர் பத்தலன்ட்டு நோட்ல எல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. அந்த மாதிரி நம்ம புருஷார்த்தம் பண்ணணும். சரி, இதனுடைய குணார்த்தம் என்ன இருக்கு? குணார்த்தம் தன்னுடைய ஆதி அனாதி சமஸ்காரங்களை எமர்ஜி பண்றது, அதை மேல எழுப்புறது, என்ன சொல்லலாம் தமிழ்ல, வெளிப்படுத்துவது, வெளிக்கொணர்வது அப்படின்னு சொல்லலாம். சமயப்படி ஞானம் நினைவு வருவதுதான் புருஷார்த்தம். கரெக்டான புருஷார்த்தம் அதுதான். அதான் தீ எரிந்து கொண்டே இருக்கணும். என்னது தீயா? ஒன்றும் புரியல. அதாவது புருஷார்த்தத்தினுடைய நெருப்பு தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கணும், ஃபயர், அதாவது தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. ஓகே ஓகே, இப்பதான் புரியுது. அதாவது லகன்ல இருக்கணும் அப்படிங்கிறாருல, அந்த ஈடுபாட்டுலயே இருக்கணும். ஈடுபாடுங்கிற அக்னி, நீங்க அக்னி சொன்னா நான் என்னவோ நினைச்சிட்டேன். தான் ஞான கடலிலேயே மூழ்கி இருப்பது. இப்ப வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஒரு பிரம்மகுமாரி வாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வாங்க, 2 பேர் கையில மைக்க கொடுங்க. இவர் பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரம்மாகுமாரிகள் ஆசிரமத்துல ஞானம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அது பிரம்மாகுமாரி. அதாவது பிரம்மாகுமார் கேள்வி கேட்கிறாரு, ஓம் சாந்தி தீதி, நான் வந்து தியானம் கத்துக்கலான்னு வந்திருக்கிறேன், இதனுடைய டெக்னிக்கல் என்ன பண்ணணும், இங்க என்ன மாதிரி ஞானம் சொல்லி கொடுக்குறீங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷார்ட்ல டைம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு தான் நாங்க உட்காந்துருக்கிறோம். பிரம்மாகுமாரி சொல்றாங்க, அதுக்கு தான் நாங்க உட்காந்துருக்கோம், உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில அதிகமாக யூஸ் பண்றோம். ஒண்ணு நான், என்னுடையது, ஐ அண்ட் மை. இந்த 2ஐயும் பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது நான் சாப்பிட்டேன், நான் தூங்குனேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் 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 ஆரம்பிக்காம நான் போடாம வேற சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னுடையது, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய வீடு, என்னுடைய தட்டு, என்னுடைய வண்டி, என்னுடைய ஃப்ரெண்ட், நண்பன், இப்படி என்னுடையங்கிறது அந்த என்னை சார்ந்து இருக்கு. இந்த 2ஐயும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா, இப்ப நம்ம சொல்றீங்க பாருங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன், நான் பார்த்தேன். அப்ப பார்த்தது யாரு? கண்ணு. ஆனா நான் கண்ணு சொல்ல முடியுமா? என்னுடைய கண்ணு தான் சொல்லுவோம். அப்ப நான் சொன்ன நீங்க யாரு? புரியுதா? இப்ப நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றேன், கேட்டது காது. அப்போ காது என்னுடைய காதுன்னு தான் சொல்லுவோம், நான் காதுன்னு சொல்ல மாட்டோம். அப்ப நீங்க யாரு? கேட்டது யாரு? புரியுதா? இப்போ அப்புறம் எல்லாம் சேர்ந்து உடம்பு, என்னுடைய உடம்புன்னு தான் சொல்லுவோம், நான் உடம்புன்னு சொல்ல மாட்டோம். அப்போ இந்த உடலே என்னுடையது. இப்ப என்னுடையதுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய போன் இந்த கையில இருக்கு, என்னுடையது. அப்ப நான் வேற, என்னுடையதுங்கிறது வேற, தனித்தனி, என்கிட்ட இருந்து தனிப்பட்டது. அதே போல இந்த உடம்பு கூட என்னுடைய உடம்பு அப்படின்னா என்கிட்ட இருந்து தனிப்பட்டது, நான் அல்ல இந்த உடம்பு. அப்ப நான் யார்? இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் உடம்புன்னு நினைச்சுதான் நான் ஆண், பெண், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஏழை, பணக்காரன், சின்னவன், பெரியவன் அப்படின்ட்டு இந்த ஜாதி, இந்த மதம் அப்படின்ட்டு நம்ம பிரிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சு வருது, நம்ம உடம்பே நான் கிடையாது. அப்ப உண்மையிலே நான் யார்? நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய ஓனர் யாரு? இதாவது பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் உலகத்துல உள்ள எல்லா ஞானமும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து தெரியாது. நான் யாருங்கிறதே எனக்கு தெரியல, ஆனா மற்ற உலகத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது இந்த நான் அப்படிங்கிறது யார்? இந்த எப்படி உடம்புக்கு வந்து எவ்வளவு நம்ம வந்து ஃபுல் டே 8 hours ஒர்க் பண்றோம், அப்புறம் 8 hours ரெஸ்ட் கொடுக்குறோம். அதே போல இந்த ஆத்மா, இந்த நான், உண்மையான நான் யார்?
இந்த நான் யாரா அதையும் சொல்லிடுறேன். நான் யார் அப்படின்னா, இப்ப உடல் உயிர் இருக்கு பாத்தீங்களா, உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் ஒரு ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதன் உடலும் இருக்கும் உயிர் இருக்கும். இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மிஸ்டர் ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனாரு, அங்க வந்து ஏதோ ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு எமர்ஜென்சில ஏதோ ஆயிடுச்சு, இறந்துட்டாரு அப்படின்னா டாக்டர் வந்து சொல்லுவாரு, மிஸ்டர் ராமசாமி எப்ப எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாரு, பாடி எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே. அப்ப மிஸ்டர் ராமசாமி எப்படி பாடியா மாறினாரு, டெட் பாடியா? அதுல என்ன மிஸ் ஆச்சு? அதுதான் அந்த உயிர். உயிர் போயிடுச்சுல, அந்த உயிர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உயிர் வந்து வேற, நான் வேற அப்படின்னு நினைச்சிருக்கோம். உடம்பு நான் உடம்பு நினைச்சிட்டு உயிர் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உடனே புதைச்சாகணும், எரிச்சாகணும், வைக்க முடியாது. அப்போ அந்த உயிருக்கு தான் மதிப்பு. உயிர் இல்லைன்னா இந்த உடம்புல எல்லாமே இருக்கும், கண்ணு காது மூக்கு எல்லாமே இருந்தாலும் கூட அது வேலை செய்யாது. எப்படி வந்து டிரைவர் ஒரு வண்டியின் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த உடம்ப. உடம்பு வந்து ஒரு வண்டி, இதுல வந்து என்னதான் ஃபுல் பெட்ரோல் இருக்கு, வண்டி நல்ல BMW காரா இருந்தா கூட டிரைவர் இல்லைன்னா மூவ் ஆகாது. அதே போல இந்த உடம்புங்கிறது ஒரு காரு, அதுலனா ஆத்மா டிரைவர், அந்த உயிர். அதுதான் ஆன்மீகத்துல ஆன்மா ஆத்மாங்கிறாங்க. சரியா? இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கதான் இருக்கும் பாடி. ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, அழுவாங்க, அப்படிதான் அழுவாங்க. ஆனா பாடி அங்கதான் இருக்கு. அப்ப போனது யாரு? இல்ல யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த உடம்பு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பாடி தான் பக்கத்துலேயே தான் இருக்கு. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னா போனது எது? அந்த உயிர் போயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மா உயிர் அப்படிங்கிற போது நமக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு இறப்பே கிடையாது. நம்ம பிறப்பிறப்புல வந்து நம்ம இந்த ஆற்றை நடிச்சுட்டே இருக்கிறோம். அப்ப நீங்க யாருன்னு புரிஞ்சுதான் இப்போ, நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா மொத்தத்துல நம்ம கண்ணோட்டம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம உடம்பை வச்சுதான் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இவங்க அழகா அசிங்கமா இருக்காங்க, இவங்க என்ன வெறுக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் மேலே கீழே வித்தியாசம் வச்சுட்டு அவங்க கூட பழகுவோம். ஆனா இப்ப நம்ம எல்லாருமே ஆத்மா, புள்ளி, ஜோதி, எல்லாருமே என்னுடைய பிரதர்ஸ். ஆத்மா எல்லாருமே பிரதர்ஸ். அதனாலதான் உலக சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க, சகோதரித்துவம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே ஆத்மா, ஹிந்து முஸ்லீம் பாய் பாய்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா எல்லாருமே உயிர், ஆத்மா, ஜோதி, எல்லாருமே சகோதரர்கள். அந்த கண்ணோட்டமே மாறிடும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். பாருங்க, புரிஞ்சுதா? நன்றி தீதி, இவ்வளவு தூரம் சொன்னீங்க. நாளையில இருந்து நான் கோர்ஸ் தரேன். நல்ல விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். இதை வந்து இந்த கோர்ஸ் எடுத்தே தீர்வேன். எனக்கு கண்ணை திறந்த மாதிரி இருக்கு நீங்க சொன்னதெல்லாம். நன்றி, தேங்க்யூ. நாளைக்கு வரேன். ஓம் சாந்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அப்பா இருக்கிறாரு, உடலுக்கான அப்பா நம்ம வீட்டுல. அதே போல அழியக்கூடிய உடலுக்கே அப்பா இருக்கும்போது அழியாத உயிருக்கு கூட அப்பா இருக்கிறாரு. அவரு தான் கடவுள். அவருக்கும் உடல் கிடையாது, ஜோதியா இருக்கிறாரு. நமக்கு எப்படி நம்ம அப்பாவை வந்து பாக்கெட்ல இருந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம். அதுவே ஒரு பிச்சைக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா, ஐயா பிச்சை கொடுங்கன்னா நம்ம டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போட மாட்டோம், அரிசி உணவு கொடுக்க மாட்டோம், சாப்பாடே பண்ணலன்றோம், இல்லப்பா அப்படின்றோம். ஆனா அதுவே நம்ம அப்பா வந்து குழந்தைக்கு கொடுத்தே ஆகணும், இல்ல உரிமை இருக்குது. அதே போல நம்ம பரமாத்மா கடவுள் நம்மளுடைய அப்பா அப்படிங்கிற போது அவருடைய சொத்து எல்லாம் நமக்கு, அவருடைய எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் எப்படி எடுக்கிறது? அவரை நினைக்கும் போது எடுக்க முடியும். எப்படி பிடிச்சவங்க நினைச்சா சந்தோஷம் வருது, பிடிக்காதவங்க நினைச்சா வெறுப்பு வருது. அதே போல பரமாத்மாவை நினைக்கும் போது அவருடைய சக்திகள், குணங்கள் நமக்குள்ள டவுன்லோட் ஆகும். அது எப்படி நினைக்கணும்? நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஜோதி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்கும் போது அவருடைய குணங்கள், சக்திகள் நமக்குள்ள டவுன்லோட் ஆகி நமக்குள்ள சேவ் ஆகும். இதுதான் ராஜயோக தியானம். சரிங்க தீதி, ஓம் சாந்தி. சரி, நீங்க இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு அவங்கவுங்க போய் இடத்துல உட்காந்துங்க. பிரம்மாகுமார் ஞாபகம், பிரம்மாகுமாரி சூப்பரா புரிய வச்சாங்க. அப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட் வந்திருக்கீங்களா, நீங்க டெய்லி கிளாஸுக்கு வந்துருங்க. சரியா? நாங்க எல்லாம் இருக்கோம், நீங்க பயப்படாம வாங்க, டெய்லி கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது நல்ல விஷயம், உங்க வேலைக்கு நல்லா உதவும். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதுவும் நல்லா வரும். ஓகேவா? ஓகே, ஓம் சாந்தி. இப்ப வந்து இருங்க பிரம்மாகுமாரி இருங்க. அதாவது இப்ப வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. நீங்க சொன்னீங்களா 1 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த சிட்சாட்ல என்னன்னா, அவரு நம்ம பாபாவை மீட் பண்ண முடியுமா, அந்த சிவன் வந்திருக்கிறாரு அப்படின்னா அவரை நான் மீட் பண்ணலாமான்னு கேட்டாரு. அவங்க சொன்னாங்க 1 வருஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க பிரம்மாகுமாரி. அப்ப அவர் 1 வருஷம் ஞானத்துல வந்து பாருங்க வராரு பிரம்மாகுமார் ஆயிட்டாரு. அவரு பாருங்க கலர் ட்ரெஸ்ல கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாரு, இப்ப பாத்தீங்க ஒயிட் போட்டிருக்கிறாரு. அதனால மாற்றம் வந்துருச்சு. இப்ப வந்து கேட்கிறாரு, இப்ப நீங்க பேசணும். தீதி, ஸ்டூடெண்ட் பேசுறாரு, தீதி இப்ப மதுபனுக்கு என்ன கூட்டு போவீங்களா, பாபாவை மீட் பண்ண வைப்பீங்களா? வாங்க, கண்டிப்பா
நீங்க வந்து உணவுல வந்து தூய்மையா இருக்கீங்களா? ஆமா. நீங்க பிரம்மச்சரியம் இருக்கீங்களா? ஆமா. சரி, நீங்க குமார் தான், ஓகே, பிரம்மச்சரியமா தான் இருப்பீங்க. அப்புறம் டெய்லி கிளாஸ் கேட்டீங்களா? இல்ல தீதி, வாரத்துக்கு 2 நாள் தான் கிளாஸ் கேட்டேன், முடிஞ்சது. சரி, பரவாயில்ல. அப்புறம் டெய்லி ஷார்ட் வச்சிங்களா? அமிர்தங்கள் எழுந்திரிச்சு யோகா பண்ணீங்களா? டெய்லி ஷார்ட், நீங்க சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் நான் செஞ்சேன். அப்புறம் நான் ஷார்ட் வச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா யாரு கூட இப்ப சண்டை போடுறது இல்லை, கோவம் வர்றது இல்லை, நான் கோவப்படுறதே இல்லை. சதா எப்போ பார்த்தா எல்லாரையும் நான் சகோதர ஆத்மாவை பாக்குறேன். சகோதரிகள் எனக்கு தெரியறதே இல்லை, பார்வையில எல்லாருமே சகோதர ஆத்மாக்களை தான் தெரியுறாங்க. அதனால நான் இப்ப மதுபன் போக ரெடியா இருக்கேன், என்னுடைய அப்பாவை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க, என்னை விட்டுறாதுங்க. சரி சரி, ஓகே வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. பாருங்க, அகாமடேஷன் டிபார்ட்மெண்ட் அகாமடேஷன் வாங்குறாங்க. பாபாவை மீட் பண்றாங்க. பாபா மாஸ்க் போட்ட ஒரு பிரதர் உட்காந்துருக்காரு, அவரை மீட், அவரு பாபா திருஷ்டி கொடுக்குறாரு. பெஞ்சு கொஞ்சம் தள்ளிக்குவாங்க, பாபா தெரிய மாட்டேங்கிறாரா? பாபா பாருங்கள சூப்பரா இருக்காரு. பாபா பேசுறாரு, பச்சே பாபா கிட்ட எப்ப இதுக்கு முன்னாடி நீ மீட் பண்ணிருக்கிறியா பாபாவை? ஆம் பாபா. ஆமா பாபா, போன கல்பத்துல வந்து நான் உங்களை மீட் பண்ணேன், மறுபடியும் ஒரு கல்பம் கழிச்சு வந்திருக்கிறேன் பாபா. ஆமா, முதல்ல வந்து பிரம்மா குமாரி பேசணுங்க இதுல. பாபா அவங்க தானே இன்ட்ரடியூஸ் பண்ணோம், உங்களுடைய குழந்தை உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கு. சரி குழந்தை, இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கிறியா? ஆமா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கிறேன் பாபா. கல்பத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருந்தேன், மைண்ட வந்திருக்கிறேன். அச்சா குழந்தை, நீ வந்து பாஸ் ஆயிட்ட, சிரஞ்சீவி பவ, ஆயுஷ்மான் பவ, அமர் பவ. பாபா உனக்கு வரதானம் கொடுக்குறாரு. ஓகே, இவ்வளவு நீ பாபா குழந்தையாக எவ்வளவு நாள் இருப்பியோ அவ்வளவு நாள் உனக்கு வருமானம் தான் கிடைக்கும். வா குழந்தை வா, தோழி சாப்பிடு. பாபா ஊட்டி விடுறாரு. பச்சி நீ வா. பிரம்மகுமாரியும் தோழி வாங்கிக்கிறாங்க. தன்யவாத் பாபா. எல்லாரும் ஜோர்தாரா கை தட்டுங்க எல்லாத்தையும். அடுத்தது 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா விதி. இந்த விதிங்கிற வார்த்தையினுடைய மீனிங் என்ன? முறை, வழிமுறை, வழி, செய்முறை, நடைமுறை, விதிமுறை, ஒழுங்கு, செய்யும் செயலின் திட்டம், நியமம், செயல்படுத்தும் முறை. தமிழ்ல இன்னொரு விதத்துல சொல்லுவாங்க, ஏன் தலை விதி, தலை எழுத்து அப்படின்னு அதுக்கும் விதின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஹிந்தியில பாத்தீங்கன்னா இந்த இதுதான், அதாவது விதிமுறை, வழிமுறை, ஒரு பிளான் பண்றது, அது ஒரு விதி. பாபா கூட சொல்லுவார், விதி மூலமாக உங்களுக்கு சித்தி கிடைக்கும், விதி மூலமா வெற்றி, அதை சித்தினா வெற்றி, விதி. அதனால எதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை யுக்தின்னு சொல்லலாம், ஹிந்தியில ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், திட்டம், ரூல்ஸ், சட்டம். இதனுடைய பாவார்த்தம் என்ன? விதி மூலமாக சித்தி கிடைக்கும் அப்படின்னு. அதான் நம்ம பார்த்தோம்ல, விதி படிதான் வெற்றி கிடைக்கும். வெற்றி வேணும்னா அதுக்கு ஒரு விதி இருக்கணும், அதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். இதனுடைய குணார்த்தம் என்ன? சரியான வழியில் நடக்கும் பொழுது சரியான பாதையை நம்ம சென்று அடைவோம். தவறான பாதையில போனா தவறான இடத்துக்கு போயிடும். அதனால வழி எப்படி வந்து போக்கஸ் வந்து அந்த விதியில இருக்கணும், அந்த வழியில இருக்கணும், வழிமுறையில. குதிரை மாதிரி கடிவாளம் போட்ட மாதிரி. அடுத்தது 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு. பாபா ரெக்கார்டு அப்படிங்கிறது பதிவு, பதிவேடு, பதிவு செய்தல், எழுத்தில் பதிவு செய்தல், சேமித்து வைத்தல், விவரம், ஆதாரம், முந்தைய பதிவு, ஒளிப்பதிவு, பதிவை வைத்திருத்தல், வரவு செலவு கணக்கு வைக்கிறது சொல்லலாம், சார்ட் வைக்கிறதுன்னு சொல்றாரு பாபா. இதனுடைய பாவார்த்தம் என்ன? தன்னுடைய சார்ட்டை எப்பவுமே கரெக்டா வைக்கணும். இதனுடைய குடார்த்தம், அது ஆழமான ரகசியம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து இந்த ரெக்கார்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய புருஷார்த்தத்தினுடைய பதிவாகட்டும், நம்ம வேலை செய்யக்கூடிய பதிவாகட்டும், இல்லைன்னா வரவு செலவு கணக்காகட்டும், எந்த ஒரு இதுலயும் நம்ம கணக்கு பார்க்குறோம், கணக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ எங்க நஷ்டம் போயிட்டு இருக்கு, எங்க லாபம் வந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரிய வரும், நம்ம கண்ணு ஓப்பன் ஆயிரும். இல்லைன்னா நம்ம எங்கேயாவது தப்பு நடந்துட்டு இருந்தோம்னா அப்படியே விட்டுருப்போம், அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம செஞ்ச தப்பை சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த ரெக்கார்டு வைக்கிறது, அதாவது சார்ட் வைக்கிறது. இதன் மூலமாக நம்மளும் திருப்தி அடைகிறோம், அதாவது முன்னேற்றம் அடைகிறோம், பாப் தாதாவுடைய இதயத்திலே நம்ம இடம் பிடிக்கிறோம். சரி, டைம் கம்மியா இருக்கணும், நம்ம ஃபாஸ்டா போறோம். அடுத்த பாயிண்ட், 5வது பாயிண்ட் வந்து சர்டிபிகேட். சர்டிபிகேட் நம்ம சப்தார்த்தம்னா சான்றிதழ், சான்று, உறுதி சான்று, ஆவணம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம்.
பிரமான் பத்திரம், பிரமான் பத்திர அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாண பத்திரம். இந்த சர்டிபிகேட் எப்ப கிடைக்கும்? கோர்ஸ் எப்ப கம்ப்ளீட் ஆகுது அப்பதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல. இதுதான் பாவார்த்தம். எப்ப நம்ம முழுமை அடைகிறோமோ, அதாவது திருப்தி அப்படிங்கிறது ஒரு முழுமை. அதாவது திருப்தியினுடைய சான்றிதழ் பாபா வாங்கணும்னு சொல்லுவார்ல. திருப்தி எப்போ வரும்? எப்ப எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சோ அப்பதான் திருப்தி. அதனாலதான் அதாவது கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பிறந்த குழந்தைங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இறந்தவங்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதனுடைய குடார்த்தம் என்ன? உங்களுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா அதனுடைய பலன் கிடைப்பது, அதுதான் சர்டிபிகேட். அதாவது புருஷார்த்தத்துல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அதற்கான ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருடைய சர்டிபிகேட் அப்படின்னா ஒருத்தருடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய விசேஷம் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அதுல வந்துடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா காலேஜ்ல கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் கான்டாக்ட் சர்டிபிகேட், அதாவது ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கான்டாக்ட், குட் அண்ட் நல்லவர் இல்ல கெட்டவர் அப்படின்ட்டு போடுவாங்க. குட் ஆர் பேட் அப்படின்னு. பேட் போட்டாங்கன்னா எந்த காலேஜ்லையும் சேர்க்க மாட்டாங்க ஆக்சுவலி. இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் தான் நம்ம டிசின்னு சொல்லுவோம், மாற்று சான்றிதழ். அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்மேதார், ஜிம்மேவாரி, அதாவது பொறுப்பாளர், பொறுப்புணர்வு. ஜவாப்தாரி அப்படின்னு ஹிந்தியில சொல்லலாம், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். பொறுப்பு, கடமை, இந்த மாதிரி சொல்லலாம் நிறைய. அடுத்து 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ். ப்ராமிஸ் லாஸ்ட் வார்த்தை. ப்ராமிஸ் அப்படின்னா வாய்தா அப்படின்னு சொல்லலாம். வாய்தா ஹிந்தி வாய்தா, தமிழ் வாய்தா. வாய்தானா பிராமிஸோட இன்னொரு வார்த்தை ஹிந்தியில. திட சங்கல்பம் அப்படின்னு சொல்லலாம். வச்சன், வாக்குறுதி, நான் வாக்களித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. கிருஷ்ணர் பீஷ்மரை பார்த்து சொல்லுவார் இல்லையா மகாபாரதத்துல, வாக்களிப்பதே விவாகமானால் சப்தபதி சடங்கிற்கான அவசியம்தான் என்ன அப்படின்னு. வெறும் வாக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்க, அதுதான் இந்த ப்ராமிஸ். பிரதிஜ்ஞான்னு சொல்லலாம். இதை பழைய காலத்துல பாத்தீங்கன்னா வச்சன் பந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபுராணத்துல காட்டுவாங்க, சிவன் ஒரு பக்கம் இருப்பாரு, அவங்க ஒய்ஃப் காளி ஒரு பக்கம் இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, 2 பேரும் எதிரியா வருவாங்க, 2 பேருக்கும் ஃபைட்டு. அதாவது கிருஷ்ணருக்கும் ஒரு அசுரனுக்கும் ஃபைட்டு. அவங்க எல்லாருமே அசுரன் சைட் இருப்பாரு சிவன், அவர் அவங்க கிருஷ்ணர் சைட் இருப்பாங்க. அப்படி யுத்தம் வரும்போது அவர் சொல்லுவாரு, ஏ காளி நீ போ, நீ ஏன் வர, நீ அதர்மத்தின் பக்கத்துல நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, காளி நான் என்ன பண்றது, நான் வச்சன் பந்த் இருக்கேன். வச்சன் பந்த் அதாவது நான் கட்டுப்பட்டிருக்கேன், வாக்கு கொடுத்து நான் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறேன், அதுல நான் கட்டுப்பட்டிருக்கேன், என்னால போக முடியாது, அதனால நீங்க இதையும் யோசிக்காதங்க, தாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னா, என்ன நம்ம சொல்றோமோ அதை செய்யணும். என்ன ஒரு வார்த்தை நம்ம வருதோ நம்ம இதுல அது கரெக்டா அந்த செயல்ல காட்டணும். அதுதான் இதனுடைய சப்தார்த்தம், பாவார்த்தம். அப்புறம் குடார்த்தம் என்ன அப்படின்னா, ஆழமான ரகசியம், தன்னுடைய வார்த்தைகள்ல நம்ம முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளுடைய லட்சியத்தை நம்ம மாத்திக்க கூடாது. நம்ம எடுத்த லட்சியத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது அவங்களுக்காக இவங்களுக்காக பயந்து அதை மாத்திக்க கூடாது. अच्छा।